ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஆரியில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்குன்னா நார்மல் காட்டன் த்ரெட்டு, அதாவது மிஷினுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நார்மல் காட்டன் த்ரெட்டு அதில் தான் நம்ம போட்டு பழக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் துணி மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெளியில் அப்படியே தொங்கும். இப்போ அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால துணி வந்துட்டு அழுக்கும் ஆகாது, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கும். உங்களுக்கு உள்ள நூலை வந்து நல்லா பிடிச்சி ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு நீங்கள் பின் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி 4 சைடுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இப்போது இது வந்துட்டு கிளாஸ் மார்க்கரு, இது வச்சு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு லைன் மேலே போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துட்டு நீட்டாக போடுறதுக்கு வரும். சரியா? இது வந்துட்டு நான் சொன்ன காட்டன் த்ரெட்டு, இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பழக போகிறோம். ஓகேங்களா? நீடில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 14 0.5 mm இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. துலிப் பிராண்ட். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்துட்டு நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணும்போது நூலை வந்துட்டு கீழே அங்கங்கே உருண்டு போயிட்டே இருக்கும், சிக்காகும். எங்கேயாவது ஃப்ரேமில் மாட்டி இழுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே நூல் வரும்போது பிசுறாக வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுலில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுலில் போட்டு நூல் அப்படி மேலே இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எங்கேயுமே வந்துட்டு நூல் போகாது. அப்போ நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு இப்படி நல்லா உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். வந்துட்டு நாட்டு விழுந்துருச்சா, இப்போ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 விரல்லையும் இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த ஆள்காட்டி விரலில் சுற்றிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி நல்லா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக மேலே இழுத்துடலாம். சரியா? இப்போ வந்துட்டு இந்த 2 விரல்லையும் இந்த நாட்டு இருக்குது இல்லையா, இந்த சைடு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. 2 விரல்லையும் பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரலை சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நூல் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூல் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பிடிக்கணும். உங்களுக்கே தெரியும் அது கரெக்டாக எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது பிடிக்கும் போதே தெரியும். அப்போ தான் நூல் வந்து கரெக்டாக இந்த கொக்கியில் மாட்டி மேலே இழுக்க முடியும். சரிங்களா? இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ப்ராசஸை பார்க்கலாம். அதுக்கப்புறமே ஃப்ரேம் கடையில் வந்துட்டு எந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி கீழே நூலை பிடிச்சிக்கோங்க. இப்போ நீடில் உள்ளே குத்துங்க. குத்திட்டு இந்த நூலை மேலே பிடிச்சி இழுங்க. பிடிச்சி இழுத்துட்டு அந்த நாட்டு இருக்கு இல்லையா, அந்த நாட்டை வந்து கையில் இருக்கிற த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. அந்த நாட்டு வந்து கிளாத்தோடு போய் நல்லா டச் ஆகிக்கும். சரியா? இப்போ லூப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறோம். இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 14 நம்பரு இங்கே பாருங்கள். இந்த 14 நம்பர் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த துளிப்பு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகேவா? பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்போ குத்துங்க. குத்திட்டு கீழே இருக்கிற நூலை ஒரே சுற்று தான் சுற்றிட்டு இப்படி மேலே இழுங்க. பேக் சைடு திருப்புங்க, ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. இப்படி குத்துங்க, இப்படி சுற்றுங்க, மேலே எடுத்துக்கோங்க, பேக் சைடு திருப்புங்க, அடுத்தது ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. இப்படி குத்துங்க, சுற்றுங்க, பேக் சைடு திருப்புங்க, மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு திருப்புங்க. இப்படி குத்துங்க, இப்படி சுற்றுங்க, எடுத்துக்கோங்க லைட்டாக, பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. இப்படி குத்தணும். திருப்பி சொல்கிறேன். சுற்றிக்கோங்க, சுற்றிட்டு பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. இப்படி குத்தணும், இப்படி சுற்றணும், எடுத்துக்கோங்க, பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்டிச். உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அப்படியே போட போட உங்களுக்கு நல்லா வந்துடும். சரியா? இப்போ ஃப்ரேம் கடையில் எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நூலை வந்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். வாங்க. இந்த மாதிரி நூலை பிடிச்சிக்கோங்க. கீழே பிடிச்சிட்டு இப்போ நீடியில் உள்ளே இறக்குங்க. இப்போ பிடிச்சி இழுங்க. மேலே பிடிச்சி இழுக்கும் போது ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட்டு போய் கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கும். சரியா? நல்லா டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 விரலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போது நீடியில் உள்ளே இறக்கியிருக்கோமா, இப்போ 90 டிகிரியில் வச்சாச்சு. இப்படி ஒரே சுற்று தான் மாட்டியாச்சு. இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி குத்துறோம், சுற்றுறோம், எடுக்கிறோம், திருப்புறோம், மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு திருப்புறோம். இப்படி குத்துறோம், சுற்றுறோம், மறுபடியும் பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம திருப்புறோம். இப்படி குத்துறோம், சுற்றுறோம், எடுக்கிறோம், பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட் சைடு திருப்புறோம். ஓகேவா? பாருங்கள், நான் போடுறேன். இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? பார்த்து பண்ணுங்கள், இல்லாட்டி கையில் வந்துட்டு நமக்கு ஊசி குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். இப்படி நீடியில் உள்ளே இறக்கியாச்சு. இப்படி சுற்றுறோம். நீடியில் 90 டிகிரியில் வச்சுக்கணும். சுற்றிட்டு இப்போ வந்துட்டு சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு லைட்டாக பேக் சைடு திருப்பி நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி இப்போ திருப்பி சொல்கிற பாருங்கள். இப்படி சுற்றுறோம். நீடியில் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. சுற்றிட்டு இப்போ எடுக்கிறோம். பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்புறோம். அப்படியே மெதுவாக பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நம்ம நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பர்ஃபெக்ட் நாட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஆரியில் எப்படி போடணுங்கிறத வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பிகினர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஆனால் அது வந்து ஆரியோட பர்ஃபெக்ட் நாட்டு கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு காட்டன் த்ரெட்டில் தான் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் எப்படி போடுறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? நீடியில் வந்துட்டு 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. இப்படி குத்துறோம். ஓகேவா? குத்திட்டு ஆல்ரெடி இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்றிட்டோம். ஒரே சுற்றிட்டு இப்போ மேலே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், திருப்பிட்டு பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம திருப்புறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம போடுறோம். குத்துறோம், சுற்றுறோம், எடுக்கிறோம், பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்புறோம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் போட்டே வாங்க. இப்போ நாட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஆரியோட பர்ஃபெக்ட் நாட்டு கிடையவே கிடையாது. இது வந்துட்டு பிகினர்ஸுங்கிறனால உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ மறுபடியும் சுற்றி எடுக்க போகிறோம். சரியா? இதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வந்துட்டு போடும்போது கிளாத்தில் வந்துட்டு கை ஊனி போடவே கூடாது. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம்லேருந்து துணி லூஸ் ஆயிரும். எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக கையில் வச்சு ஊனக்கூடாது. ஓகேவா? கை வச்சு ஊனாமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ வந்துட்டு நாட்டு வந்துட்டு போட போகிறோம். ஆனால் இது வந்து ஆரி நாட்டே கிடையாது. இது பிகினர்ஸுக்குங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் போக போக ஆரி நாட்டு பர்ஃபெக்ட் நாட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முடிக்க போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ லாங் த்ரெட்டாக வெளியே எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம லாங்காக எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போது இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நூலை, கீழே இருக்கிற நூலை வந்து இப்போ பாருங்கள், மேலே 2 நூல் இருக்கா, கீழே ஒரு நூல் இழுத்துடலாம். இப்போ மேலே ஒரு நூல் வந்துருச்சா, இங்கே பாருங்கள், இந்த நூல் வந்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்தாலும் பிரியாது. ஓகேவா? இப்போது இந்த மேலே வந்துட்டு இந்த நூல் நீட்டிகிட்டு இருக்கா, இது வந்துட்டு அடியில் நீடில் விட்டு இப்போ இந்த கொக்கி மாதிரி இருக்கிறது மேலே வந்துடுமா, அடியில் நீடில் விட்டால் இப்படி லைட்டாக சுற்றி கீழே இழுத்திங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? இப்போது நார்மல் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.